கைஸ் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான். மார்னிங்கே கோலம் போட்டு பூலாம் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வர வேண்டியதான். இந்த மாதிரி மனையில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே விநாயகரை வச்சு கூட்டிகிட்டு வாங்க. அப்படியே எடுத்துகிட்டு வராதிங்க, அதுதான் ரொம்ப நல்லது. நான் விநாயகரும் வாங்கிட்டு வந்தாச்சு. கொழுக்கட்டை செய்யலான்னு ஆரம்பித்தா என் பொண்ணு நானும் செய்ய போகிறேன்னு கூட உட்காந்துக்கிட்டா. அவளுக்காக அச்சு எடுத்து கொடுத்தேன். இல்லை நானும் உங்களை மாதிரி உருண்டையாக தான் உருட்டி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தால். நாங்கள் எப்போவுமே அச்சில் செய்ய மாட்டோம். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சா டக்குன்னு வேலை ஆகிடும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் செய்வோம். அப்புறம் இவ்வளோ உட்காந்து செய்கிறேன்னா ஓகே செய்யட்டும், கற்றுக்கிட்டோன்னு. உங்கள் பசங்களும் பண்ணுறேன்னா விட்டுடுங்க. அவங்கள வேணாம் வேஸ்ட் ஆகும்ல சொல்லவே சொல்லாதீங்க. நெக்ஸ்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவரை போய் டெக்கரேஷன் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியாச்சு கைஸ். இன்றைக்கான ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை, சுண்டல், பொரி உருண்டை, எள்ளுருண்டை வீட்டிலே தான் செஞ்சோம். எல்லாத்தையும் வச்சு நாங்கள் இலை போட்டு சாப்பாடும் செஞ்சு வச்சு கூடவே படைப்போம். எல்லாம் வச்சு நல்லபடியாக சாமியும் கும்பிட்டாச்சு கைஸ். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இந்த டே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகிழ்ச்சி.